இதுக்கு முன்னாடி கேப்சா டைப்பிங் ஜாப் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் லெட்டர் டைப்பிங் ஜாப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெட்டர் அப்படிங்கிறது ஏபிசிடியை மாத்தி மாத்தி போட்டிருப்பாங்க, ஒன்று ரெண்டா மாத்தி மாத்தி போட்டிருப்பாங்க. இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி நம்ம டைப் பண்றதுக்கு நமக்கு இன்கம் அப்படின்னு கொடுக்குறாங்க. கேப்சா பொறுத்த வரைக்கும் கூட நிறைய நமக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அது எஸ்ஸா இல்ல அஞ்சா அப்படிங்கிற நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா இங்க வெறும் லெட்டர், நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய லெட்டர்ஸை பார்த்து டைப் பண்றதுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. அதுவும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்கள்கிட்ட ஒரு மொபைல் நெட்வொர்க் இருந்தாலே போதும். அது என்ன விஷயம், எப்படி மணி ஏர்ன் பண்றது, என்ன விதமான அப்ளிகேஷன்ஸ் பண்ண போறோமா இல்ல வெப்சைட்ல பண்ண போறோமா அப்படிங்கிறத டீடைலா பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல இந்த மாதிரி மணி மேக் பண்ணக்கூடிய நிறைய விதமான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் மட்டுமே பண்ணாம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் எல்லாமே நோட்டிபிகேஷன் வந்து இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த ஒரு ஜாப் பண்றதுக்கு நம்ம ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த ஒரு அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ நீங்க டைரக்டா போயிட்டு அதுல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. சோ வெளியில போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னா நிறைய விதமான ஃபேக் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. வேற ஒரு அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணாதீங்க. சோ இதுக்காக தனியா ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த மாதிரி எந்த விதமான அப்ளிகேஷன்ஸோ வெப்சைட் நீங்க யூஸ் பண்ணும்போது தனியா ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டு அந்த ஒரு இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அது நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும், நிறைய விதமான ஃபேக் நியூஸ் எல்லாமே நமக்கு மெயில் வந்துட்டு இருக்கும். நீங்க ரெகுலரா மெயில் செக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் மெயில் நிறைய வந்திருக்கும் அப்படின்னு. சோ அதனால இந்த மாதிரி ஒரு அதர் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஒரு மெயில் ஐடி கொடுக்கும்போது இதுக்கான தனியா மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கங்க. வாங்க இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் கொடுத்து லாகின் பண்ண சொல்லுவோம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்க போகுது. இதுல முதல் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டெய்லி ரிவார்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது டெய்லி நம்ம இதை ஓபன் பண்றதுக்கு நமக்கு 100 காயின்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து வாட்ச் வீடியோ. ஸோ நாம வீடியோ வாட்ச் பண்றதுக்கு நமக்கு 100 காயின்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றதுக்கு, இதுல வரக்கூடிய கேப்ஸ் டைப் பண்றதுக்கு, இதுல வரக்கூடிய லெட்டர்ஸ் டைப் பண்றதுக்கு நமக்கு இன்கம் அப்படின்னு கொடுக்குறாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே மேக்ஸ் சால்வ், அப்புறம் கேப்சா சால்வ், அப்புறம் டெக்ஸ்ட் டைப்பிங் சொல்லிட்டு 3 விதமான ஆப்ஷன்ஸ் மூலமா மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதை நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் டைப்பிங் சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுல என்டர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 5 விதமான டாஸ்க் நமக்கு வரப்போகுது. இதுல நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு ஏபிசிடி மட்டும் மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நம்ம அப்படியே டைப் பண்ணா போதும். ஸ்மாலா இருக்கு அப்படின்னா ஸ்மால்ல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்றப்ப மட்டும் கரெக்டா டைப் பண்ணுங்க. ஸோ ஏதாவது ஒன்று மிஸ் ஆனா கூட ஸோ நமக்கு அந்த லெட்டர் எடுத்துக்காது. ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டா டைப் பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு விளம்பரம் வருதா, இந்த ஒரு விளம்பரம் தான் நமக்கு இன்கமா கிடைக்க போகுது. ஸோ யாருமே சும்மா நமக்கு இன்கம் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஏதாவது பெனிஃபிட் அவங்களுக்கு இருந்தால் நமக்கு இன்கம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த விளம்பரங்கள் தான் நமக்கு இன்கம் கன்வெர்ட் ஆக போகுது. இந்த அட்வர்டைசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு சம் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட் கொஞ்சம் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவை கேப்ஸ் டைப் பண்ணும்போது, ஒவ்வொரு தடவை லெட்டர் டைப் பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட் வரும். நம்ம பார்த்து ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ நமக்கு ஈஸியால மணி ஏர்ன் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாதான் மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எவ்வளவு லெட்டர்ஸ் டைப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லெட்டருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது மட்டும் இல்லாம கேப்சா டைப்பிங் ஆப்ஷன் இருக்குல்ல, அதையுமே நம்ம பார்த்துடலாம். மேல கேப்சா சால்வ் அப்படிங்கிற சால்வ்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு சில கேப்சஸ்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி கேப்சஸ் நம்ம கரெக்டாக டைப் பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜே ஸ்மால்ல போட்டிருப்பேன். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் இருக்கும். இதெல்லாம் நீங்க கரெக்டா பார்த்து பண்ணாதான் ஸோ அது கம்ப்ளீட் ஆகும், இல்லைன்னா கம்ப்ளீட் ஆகாது. ஓகே பிரதர், இப்போ ஒர்க்கை பத்தி சொல்லிட்டீங்க. மணி ப்ராசஸிங் என்ன, அமௌண்ட்கான ப்ராசஸிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே பாத்தீங்க அப்படின்னா வாலெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல தான் நீங்க ஏர்ன் பண்ணக்கூட காயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஷோ ஆகிட்டு இருக்கும். இந்த காயின்ஸ் எல்லாமே சேர்த்து நீங்க வித்ரா பண்ணிக்க முடியும். இப்போ வித்ரா கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வருது. யூபிஐ இருக்கு, கூகுள் பிளே இருக்கு, அமேசான், பிளிப்கார்ட், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஷோ ஆகுது. நமக்கு யூபிஐ தான். யூபிஐ வித்ரா பண்ணிக்கலாம். எவ்வளவு வித்ரா பண்ணலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5150 காயின்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 50 ரூபா வித்ரா பண்ணிக்க முடியும். 10,150 காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 100 ரூபா உங்களால வித்ரா பண்ணிக்க முடியும். 20,150 காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களால 200 ரூபா வித்ரா பண்ணிக்க முடியும். 50,150 காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபா வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆன் பண்ணக்கூடிய காயின்ஸை வச்சு நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒண்ணுல ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்த்தேன். நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 காயின்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறதுக்கும் அதிகமா
இந்த ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா காயின்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். அந்த காயின்ஸ் வந்து மணியை வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம இதுல வந்து கீழே பாத்தீங்க அப்டேட் சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல வந்து டெலிகிராம், யூடியூப் சேனல்ஸ்லாம் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ற மூலமாகவும் சப்ஸ்கிரைப் பண்ற மூலமாகவும் அவங்க போடக்கூடிய வீடியோஸ், அவங்க கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காம அதுலயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே எதுவுமே இல்லாம இந்த மாதிரி கேப்சர் டைப் பண்றதுக்கும் டெக்ஸ்ட் டைப் பண்றதுக்கும் நமக்கு இன்கம் அப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் பத்தி நிறைய விதமான வெப்சைட்ஸ் வந்து பார்த்துருந்தேன். நல்லா ஜென்யூனான ரிவ்யூ தான் இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இன்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஸோ நீங்க இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காம வந்து பயன்படுத்திக்கங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவான மணி ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏன்னா இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வரும். ஸோ இன்னும் எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸை பத்தியோ எந்த மாதிரியான வெப்சைட் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அந்த வெப்சைட்டை பத்தியும் கண்டிப்பா அது ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி போடலாம். ஸோ ஓகே गाइस, திஸ் இஸ் தி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம தம்ஸ் அப் பட்டன் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மணி மேக் பண்ண நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் தமிழ் உங்களுக்கு பார்க்கிறேன். அது டாடா, பை பை.